நீங்க ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டா இல்ல ஃப்ரெஷர்? இல்ல ஃப்ரெஷர் மேம், சுத்தமா நமக்கு எதுவுமே தெரியாது. நான் சாரி ப்ரொஃபஷனலா தான் இருக்கேன். ஆனா இந்த மேக்கப் ஃபீல்ட்லாம் நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லுக் கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே 7 டேஸ் எப்படி போச்சு உங்களுக்கு? 7 டேஸ் நல்லா போச்சு மேம். அதாவது என்னன்னா நமக்கு எதுவுமே புரியல, பட் இருந்தாலும் அந்த ஒரு மேம் சொல்லி கொடுக்குற அந்த இதுவெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏற்றும் போது நல்லா இருக்கு. அது ஈஸியா பண்ண முடியுது. இப்போ எனக்குமே வந்து புரியாம அப்படியே தான் நான் இருந்தேன். 2 டேஸ் வரைக்கும் அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. டவுட் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. பண்ணதுனால தான் இந்த லுக்கு என்னால கண்டிப்பா பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா எதுவுமே தெரியாது மேம். என்னோட எதுவுக்கும் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ண தெரியாது. ஸோ அது மாதிரி ரொம்ப லோவா தான் இருந்தேன். பட் வந்த உடனே ஓரளவுக்கு பெஸ்டாவே பண்ணி கொடுத்துட்டேன். மேம் வந்து ரீல்ல வந்துட்டு டெரரா பேசுறாங்க அப்படின்றாங்க இல்லையா? ஸோ ரியல்லையும் அப்படிதான் இருக்காங்களா? இல்ல ஆக்சுவலி என்னன்னா மேம் வந்து ரீல்ல பதில் சொல்லணும், யாராவது பதில் சொல்லணும், அந்த ஓப்பன் டாக்ல அவங்க பேசுறது அப்படி இருக்கு. மற்றபடி நம்ம கிட்ட பேசும்போது நல்லா வந்து க்ளோஸா பேசுறாங்க. ஒரு சில மென்டாஸ்ல வந்து பக்கத்துல வரமாட்டாங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவங்க நல்லா க்ளோஸா வந்து பேசுறாங்க, நம்ம கை டச் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவாவே இல்லை. நம்ம என்ன சொல்றது, எதனா போய் கேட்கணும்னா மேம் ப்ளீஸ் மேம் அப்படி சொல்லி கேட்டனால அவங்க உடனே சரி ஓகே பண்ணி கொடுத்துறேன், சரி ஓகே சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னா இருக்காங்க. மற்றபடி மேம் ரொம்ப ஸ்வீட் தான். அவங்க வந்து டெரரா இல்ல வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் எதுவுமே கண்டிப்பா இல்லை. ஓகே ஃபைனல் கிரியேட் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு. எல்லாரோட நான் தான் சீக்கிரமா பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரெஷர், ஆனா நான் தான் சீக்கிரமா முடிச்சிருக்கேன்.